இப்போ ஒரு கார் வந்து ஐசி இன்ஜின்ல இருந்து எலக்ட்ரிக் மோட்டர் இன்ஜின் இன்னைக்கு மாறிடுச்சுன்னா எல்லாரும் என்னன்னு பாத்துருவாங்க. அந்த காரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். இப்போ இதே உங்க கைபேசியிலயோ உங்க லேப்டாப்லயோ இது ஏஐ எனேபிள்னா நீங்க பிசிக்கலா யூ டோன்ட் see எனி சேஞ்ச். ஆனா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் ஆராய்ச்சியும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஸோ அதை வந்து இதான் அடிப்படை. அப்போ உண்மையிலேயே மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு சேர்க்கிற மாணவர்களுக்கு இதுல வந்து அடிப்படை ஆர்வம் தான் இருக்கே தவிர அடிப்படை புரிதல் இல்லைன்னு கூட சொல்லலாம். பேராசிரியர்களை பொறுத்த மட்டும் இதை நம்ம கத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா முழுமையா கத்துக்கிட்டாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. பல்கலைக்கழகம் பொறுத்த வரைக்கும் இப்பதான் இதுக்குண்டான பாடத்திட்டங்கள், இதுக்குண்டான செயல் விளக்கங்கள், இதுக்குண்டான ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், செமினார்ஸ் எல்லாம் இன்னும் அதிகமா நடத்த ஆரம்பிக்கிறாங்கிறது தான் உண்மை. அப்போ மாணவர்கள் பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலை தேடி தான் முதல்ல ஒரு கோர்ஸை வந்து எடுப்பாங்க. அது எதுல வேலை